வணக்கம் மக்களே, ஒரு வழியாக ஆப்பிள் அவங்களோட பட்ஜெட் மேக்புக்கை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது, மேக்புக் ஏருக்கு கம்பேர் பண்ணால் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது, ப்ரைஸிங் என்ன வச்சுருக்காங்க, இது ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டிசைனை பார்த்தோம்னா இது ஒரு அலுமினியம் பில்ட்டு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லீக்கில் வந்து டார்க் கலரில் வரும் அப்படின்னு பார்த்தோம், பட் ரொம்ப சாஃப்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஆப்பிளோட பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தாலே ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்புக் ஏர் 13 இன்ச் என்ன வெயிட்டோ அதே வெயிட் தான், பட் அதை விட கொஞ்சம் திக்கராக இருக்குது. டிஸ்பிளே வந்து 13 இன்ச் டிஸ்பிளே. மேக்புக் ஏரை விட இது சின்னதான், ஏன்னா மேக்புக் ஏரில் வந்து 13.6 இன்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே தான். ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி மேக்புக் ஏருக்கு கம்பேர் பண்ணும்போது, பட் சேம் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 500 nits. இந்த செக்மெண்ட்டுக்கு அது ரொம்ப அதிகம். ஸோ பார்த்தோன்னு ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இதில் நாச்சு கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம். பட் கலர் ப்ரொஃபைல் வந்து sRGB தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீபோர்டு பார்த்தோம்னா இதில் வந்து பேக் லிட் கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் ஆம்பியன்ட் லைட் சென்சாருமே இல்லை, அதனால ஆட்டோ பிரைட்னஸும் இல்லை. ஸோ இந்த கீபோர்ட்லேயே டச் ஐடி வச்சு ஒரு மாடல் இருக்குது, டச் ஐடி இல்லாமல் ஒரு மாடல் இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு டச் ஐடி வராது. 512GB வேரியன்ட் போனால் மட்டும்தான் உங்களுக்கு டச் ஐடி வரும். அதுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 நம்ம கொடுக்கணும். ஸோ ட்ராக் பேடை பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான சைஸில் ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி டச் ட்ராக் பேட் தான், ஃபோர்ஸ் டச் கிடையாது. ஸோ நம்மளுக்கு 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் ஜெஸ்டர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். பட் மற்ற மேக்புக்கில் பார்க்குற மாதிரி ஃபோர்ஸ் டச் வந்து இதில் கிடையாது. போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 2 டைப் சி கொடுத்துருக்காங்க. ஒன்று USB 3, இன்னொன்று USB 2. ஆனால் இதில் மேக்ஸேஃப் கொடுக்கல, கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டுடியோ குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ்க்கான சப்போர்ட் இதில் கிடையாது. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 60 ஹெர்ட்ஸில் ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மேக்புக்கோட சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா 1080pக்கான ஃபேஸ் டைம் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட் கிடையாது. அடுத்து முக்கியமான இடத்துக்கு வருவோம், அதுதான் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான், லீக்ல வந்த மாதிரி ஒரு ஐஃபோன் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. A18 Pro, அதாவது 16 Proல இருந்த அதே ப்ராசஸர். பட் அதே தானான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, ஒரே ஒரு GPU கோரை கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது 6 கோர் CPU 5 கோர் GPU. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா M1 சிப்பை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்கோர்ஸில் இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, RAM வெறும் 8GB தான் கொடுத்துருக்காங்க. அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுக்கல. ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஒன்று 256, இன்னொன்று வந்து 512. அந்த 512 தான் நம்மளுக்கு டச் ஐடி ஆப்ஷனும் இருக்குது. SSDயோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு எப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்க்கலாம். A18 Pro ப்ராசஸர் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வந்து ரன் பண்ணக்கூடிய சப்போர்ட் இருக்குது. இந்த மேக்புக்லையுமே நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரின்னு பார்த்தோம்னா 36.5 வாட்டாருக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே கம்மி மேக்புக் ஏரை கம்பேர் பண்ணும்போது. பட் 16 மணி நேரத்துக்கான வீடியோ பிளேபேக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரில் வந்து 18 மணி நேரம். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட் அடாப்டராக பாக்ஸ்லேயே தர்றாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரிவ்யூவில் அதையும் டெஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ ப்ரைஸிங் பார்த்தோம்னா மேக்புக் ஏர் பேஸ் மாடல் வாங்கணும்னாலே 1,20,000 கொடுக்கணும். ஆனால் இந்த மேக்புக் ஒரு 60,000 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி தான் லீக் இருந்துச்சு. ஆனால் இந்த மேக்புக் நியோவோட பேஸ் மாடலே வந்து 70Kக்கு வச்சிருக்காங்க இந்தியாவில். 512GB போனோம் அப்படின்னா 80Kல வச்சிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் இன்னும் கம்மியாகவே வாங்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா 60Kக்கு இந்த மேக்புக்கை வாங்க முடியும். ஸோ இந்த மேக்புக் யார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து மேக்புக் வாங்க போகிறீங்க, மேக்ஓஎஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட், இல்லை சின்ன வேலைக்கு தான் பண்ணுவேன், இந்த வீடியோ பார்க்குறது, டாக்ஸில் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்புக் நியோவை வந்து நம்ம வாங்கி ஃபுல்லாக A to Z டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.